இன்றைய புதிய கோணம் பகுதியில் என்டிடிவியோடைய கட்டுரையை பார்க்குறோம். பிரபலங்கள் விவாகரத்து அதிகரிக்க என்ன காரணம் அப்படிங்கிற சாராம்சத்தை ஒட்டி எழுதப்பட்டிருக்க இந்த கட்டுரை தன்வி நளின் ஸ்ரீவஸ்தவா பத்திரிகையாளர் இந்த கட்டுரையை எழுதியிருக்காங்க. விவாதிப்பதற்காக அரங்கத்திற்கு மனநல ஆலோசகர் திருமிகு தென்றல் வந்திருக்காங்க. வணக்கம். ஒரு நாள் முன்பாக பிரபல இசையமைப்பாளர் திரு ஏஆர் ரஹ்மான் அவருடைய மனைவி திருமிகு சாய்ரா விவாகரத்தை அறிவித்திருக்கிறார்கள். அதை ஒட்டி பல்வேறு கட்டுரைகள் எழுதப்பட்டிருக்கு. அதில் ஒரு கட்டுரையை நம்ம விவாதிக்கிறோம். திரைப்பிரபலங்களிடையே விவாகரத்து அதிகரிக்குது அப்படின்னு தான் கட்டுரை தொடங்குது. அப்படி ஏதாவது நம்ம பார்க்கணுமா? எல்லா மேரேஜும் சாதாரண மேரேஜ் தானே, எல்லோரும் சாதாரணவர்கள் தானே, அவங்க ஏதோ ஒரு துறையில் பிரபலம் இருக்கிறாங்க அப்படின்ற கண்ணோட்டத்தில் இதை அணுகணுமா, இல்லை பிரபலங்கள் மத்தியிலேயே விவாகரத்து அதிகரிக்குது அப்படின்னு ஒரு முடிவுக்கு வரணுமா? இது கொஞ்சம் வித்தியாசமா பார்க்கலாம். முதல் பட்சத்துல திரைப்பிரபலங்கள் இடையே நடக்கிற விவாகரத்து தான் அதிகமா பேசப்படுது. ஏன்னா ஜென்ரலாவே திரைப்பிரபலங்களை பத்தி அதிகமா பேசப்படுது. அதிகமா நடக்குதா? அதிகமா பேசப்படுது. காமன் பீப்புள், சாதாரண ஆட்களுக்கு இடையவும் விவாகரத்துகள் கடந்த 10-15 வருடமா அதிகமா நடந்துகிட்டே தான் வந்துட்டு இருக்கு. பட் அதிகமா பேசப்படுறது எப்போனா ஒரு பிரபலம் அதை செய்யும் போது தான் அதிகமா பேசப்படுது, அதிகமா பார்க்கப்படுறோம். அதுவும் நீங்க திரை பிரபலம்னு ஒரு தனி கேட்டகரிக்குள்ள கொண்டு வந்துட்டீங்க இல்லையா? இது இல்லாம ஃபேமஸா இருக்கிற மற்ற துறைகள்ல இருக்கிறவங்களுக்கும் விவாகரத்து நடந்துட்டு தான் இருக்கு. ஆனா அது திரைப்பிரபலங்கள் விவாகரத்து அளவுக்கு கவனிக்கப்படுறது இல்ல. ஆமா. அப்புறம் சமூக வலைதளங்கள்ல தற்போது அதிகமாக விவாதிக்கப்படக்கூடிய இன்னொரு பொருள் இந்த கிரே விவாகரத்து. ஒரு 40-50 வயதை தாண்டியவர்கள், ஒரு 25-30 வருடங்கள் சேர்ந்து வாழ்ந்தவர்கள் விவாகரத்து பண்றதை தான் இந்த கிரே விவாகரத்துன்னு சொல்றாங்க. பொதுவா என்னன்னா, ஒரு 25 வருஷம் 30 வருஷம் சேர்ந்து வாழ்ந்துட்டோம்னா ஒரு ஆழமான புரிதல் அடிப்படையில, பரஸ்பர புரிதல் ரொம்ப டென்ஸா இருந்ததன் அடிப்படையில் தான் அவ்வளவு லாங் டிராவல் நம்மளால பண்ண முடியும். அப்புறமும் கசப்பு வருமா? ஒரு 25 வருஷத்துக்கு அப்புறமும், ஒரு 40-50 வயதுல ஒரு பக்குவம் வந்த பிறகும், குழந்தைகள் வளர்ந்த பிறகும் கூட ஒரு தம்பதியரிடையே ஒரு கசப்பு வருமா? ஒரு தம்பதி 40-50 வருஷம் வயசுல ஒரு 20 வருஷம் திருமணத்துல வாழ்ந்திருக்காங்க அப்படின்னா தன்னை பத்தியும் அவங்க அதிகமா தெரிஞ்சிட்டு இருப்பாங்க அந்த திருமணத்துல. இன்னொரு ஆளை பத்தி மட்டும் கிடையாது. அப்போ அத்தனை வருடம் கழித்து அந்த திருமணத்துல நிறைய பேட்டர்ன்ஸ் இருந்திருக்கும், இல்ல அவங்களுக்கு இடையே ஒர்க் அவுட் ஆகாத சில விஷயம் இருந்திருக்கும். இன்னைக்கு சரியாயிடும், நாளைக்கு சரியாயிடும், பேசி தீர்த்துக்கலாம், இல்லை வேற ஏதாவது பண்ணி தீர்த்துக்கலாம்னு வெயிட் பண்ணுவாங்க. குழந்தைகள் வளர்றதுக்காக சில பேர் வெயிட் பண்ணுவாங்க. இப்படி போய்கொண்டே இருக்கும் போது அவங்களுக்குள்ளேயும் நிறைய மாற்றங்கள் வருது இல்லையா? ஒரு தனி நபரா முடிவு பண்ணிருப்பாங்க, அதற்கான காலத்தை தள்ளி போட்டிருப்பாங்க. அவசியம் இல்லை, அவங்க பிரியணும்னு கூட முடிவு பண்ணியிருக்க வேண்டாம். பட் ஏதோ சரியா இல்லைங்கிறது மட்டும் அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இத்தனை வருஷத்துல. அதை சரி பண்றதுக்கான முயற்சியில ஈடுபட்டு கொண்டே இருப்பாங்க. இதுக்கு இடையில குழந்தைகள் வளர்றதோ இல்லை அவங்களோட தனிப்பட்ட சேஞ்சஸ் அதையும் மனசுல வச்சுக்கிட்டே வருவாங்க. இப்போ நீங்கள் சொல்கிற அந்த 25 ஆண்டு திருமணத்தில் வாழ்ந்துட்டாங்க, அதுக்கப்புறம் மனக்கசப்பு வருமானா அது அன்னைக்கு வந்த மனக்கசப்பாக இருந்திருக்காது. அது வெறும் மனக்கசப்பாக மட்டும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு தனி நபரோட மாற்றம், ஒரு திருமணமே மாறுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. ஒருத்தர் இப்போ குழந்தைகள் வளர்ந்துடுறாங்க, சேர்ந்தே வாழ வேண்டியதுக்கு அவங்க ஒரு இணைப்பு புள்ளியா இருப்பாங்க. எனக்கு 40-50 வயசு ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு தனிப்பட்ட அளவில் ஒரு பக்குவம் கூடியிருக்கும், பேசுவதற்கான சூழலும் இருக்கும். வீட்டில் உட்காந்து பேச முடியலன்னா வெளியிலேயோ வெளிநாட்டிலேயோ கூட போய் பேசக்கூடிய அளவுக்கான பொருளாதார ஒரு சூழல் இருக்கும். எதுவுமே அவங்களை இணைக்கிற புள்ளியா ஏன் மாறாம 30 வருஷம் வரைக்கும் தள்ளி போட்டு கிடக்குறாங்க? அப்போ அதாவது பொருளாதாரத்தால அவங்களால வெளிநாட்டுக்கோ இல்லை வேற ஒரு இடத்துக்கோ போய் பேச முடியுங்கிறதுனால மட்டும் ஒரு கம்யூனிகேஷன் நடந்துராது. அவங்க 2 பேரால ஒருத்தர் எதிர்க்க இன்னொருத்தர் உட்காந்து பேச முடியணும். டைம் மட்டும் இல்ல, ஈவன் அந்த பேசணுங்கிற மனசு, கம்யூனிகேஷன் பண்றதுக்கான ஒரு பாசிபிலிட்டி. எல்லாரும் சொல்றதை இன்னொருத்தரால புரிஞ்சுக்க முடியாது இல்லையா? வெறும் லாங்குவேஜ் பத்தாது, நமக்கு மொழி பத்தாது ஒருத்தர் சொல்வதை இன்னொருவர் புரிந்து கொள்றதுக்கு. அப்ப அதுக்கான மனநிலை வேணும். ஸோ மனநிலை வேணும், கம்யூனிகேஷனுக்கான டைம் வேணும், அண்ட் அதை பண்றதுக்கான எண்ணம் வேணும். இது 3 இருந்தாதான் அவங்களால அந்த பேச்சுவார்த்தையே பண்ண முடியும். அது இத்தனை ஆண்டுகள்ல அவங்க அது வாய்க்கிறது இல்லையா, இல்ல அதை அமைச்சுக்கிறதுக்கான சூழலை இவங்களே உருவாக்குறது இல்லையா, தம்பதிகளே உருவாக்குறது இல்லையா? இதுல சூழலை மட்டும் நம்ம குத்தம் சொல்லிட முடியாது. அவங்களுக்கு அதுக்கான தேவை இல்லாம இருந்திருக்கலாம், இல்ல தேவை இருந்து அதுக்கான நேரமின்மையா இருந்திருக்கலாம், இல்ல நேரம் இருந்தும் கூட அதை பேசினா தீராத பிரச்சனையா இருந்திருக்கலாம். ஸோ இப்படி பல காரணங்கள் நிறைய தம்பதிகள் இடையில இருக்கிறதுக்கு வாய்ப்பு. யாரு பிரதான காரணமா இருக்காங்க ஒரு விவாகரத்து நடக்கிறதுக்கு? ஒரு ஆணா, ஒரு பெண்ணா, இல்ல இருதரப்புமா? எப்படி ஏதாவது பொதுமைப்படுத்திட முடியுமா?
இப்படி நம்ம பொதுமைப்படுத்தி சொல்லணும்னா ரிசர்ச் ஸ்டடீஸை வச்சு மட்டும்தான் சொல்லிட முடியும். ஆனா நீங்க ரிசர்ச் ஸ்டடீஸ்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா எத்தனை நம்ம கல்ச்சர்ல இங்க நடக்குது அப்படிங்கறத நம்மளால ஜெனரலைஸ் பண்ண முடியாது. மேல்நாட்டுல நடக்கக்கூடிய ரிசர்ச்களை வச்சு நம்ம இங்க பேசவும் முடியாது. அப்போ ஒரு ஆண் தான் காரணம் இல்ல பெண் தான் காரணம் அனுபவத்துல கேக்குறேன், நீங்க சந்திச்ச அனுபவத்துல நான் கேக்குறேன். அப்படி நான் பதில் சொல்லிட்டாலும் அது பொதுமைப்படுத்துற மாதிரி ஆயிடும். திருமணங்கள்ல ஜெனரலா டிவோர்ஸ் நடக்கிறதுக்கு 2 பேருமே காரணமா தான் இருக்காங்க. அந்த முடிவை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா ஒரு 40-50 வயசுல பெண்கள் அதிகமா எடுக்கிறதுக்கு முன் வராங்க. 40-50 வயதுல பெண்கள் விவாகரத்து, ஏன்னா அப்போ அவங்களுக்கான டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்துருது, அவங்களுக்கான புரிதல் வந்துருது, அதுக்கான ஸ்ட்ரென்த் வந்துருது. அது வரைக்கும் நம்ம சொசைட்டியாலையும் நிறைய ஒரு ஃபோர்ஸ்குள்ள ஒரு புஷ்குள்ள இருந்துட்டே தானே இருக்கும். ஒரு திருமணத்தை காப்பாத்தி வைக்கணுங்கிறது ஒரு ஃபோர்ஸா தான் இருக்கு இன்னைக்கும். அப்ப அதை தாண்டி வெளியே கேட்கலாமா? அப்போ வந்து சகிப்புத்தன்மையின் அளவை முடிஞ்ச வரைக்கும் அவங்க பொறுத்துக்கிறாங்க, ஆமா, முடியாத போது அந்த முடிவு எடுக்கிறாங்க, அப்படிதானா? சரி, அப்ப பாதிப்பும் அவங்களுக்கு தானே அதிகம். ஆமா, பெரும்பாலும் விவாகரத்துல பாதிப்பு அவங்களுக்கு தானே. ஆமா, எதனாலன்னு நான் சொல்லிடுறேன். இந்த பாதிப்பு மனநிலையினால, அந்த ஃபேமிலி பிரிஞ்சு போகிறதுனால இந்த குழந்தைகளை இனி யாரு வளர்ப்பாங்க, யாரு பார்த்துப்பாங்க. எப்பயுமே அம்மா மேல அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக தான் இருக்கு. பிள்ளைகளுக்கும் தேவை அம்மா மேல அதிகமா இருக்கு. ஒண்ணு. ரெண்டாவது, இந்த சொசைட்டி அதுக்கப்புறம் அவங்கள பார்க்கிற விதம்ங்கிறது மாறிடுது. இன்னும் நம்ம அவங்களை ஏத்துக்கிற ஒரு நிலைமைக்கு வரல. அப்ப அவங்கள கான்ஸ்டன்டா நம்ம கிரிட்டிசைஸ் பண்றதோ இல்ல உங்களால தான் குடும்பம் உடஞ்சிருச்சுன்னு சொல்றதோ அந்த ஒரு நிலைமையில இன்னும் இருக்கிறதால பாதிப்பு பெண்களுக்கு இன்னும் அதிகமாக. குழந்தைகள் தன்னுடைய சொந்த கால்ல நிக்க தொடங்கின பிறகு பெண்களுக்கு ஒரு தைரியம் வருது. விவாகரத்தை எடுக்கலாம், இல்ல அவங்களுடைய சுயசார்பு பொருளாதாரம் அவங்கள இந்த நிலைக்கு தள்ளுறது. ஏன்னா அந்த சுயசார்பு பொருளாதாரம்ங்கிறது எல்லாருக்குமே ரொம்ப அவசியமா இருக்கு. இன்னைக்கு நான் இதுல இருந்து வெளியே வந்துட்டேன்னா இத்தனை வருடம் இந்த குடும்பத்துக்காக அவங்க போட்ட அந்த டைம் அண்ட் எஃபர்ட்டுக்கு அதுக்கு எதுவும் கிடையாது. அப்ப இன்னைக்கு வெளியே வரணும்னா ஏதோ ஒரு இண்டிபெண்டன்ஸ் தேவையா இருக்கு இல்லையா அவங்களுக்கு. அதுவும் ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் ரொம்ப முக்கியம். அதுலயும் குழந்தைகள் வேலைக்கு போயிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்துல அவங்களோட நீட்ஸ் அட்லீஸ்ட் அவங்க பாத்துக்கிற ஒரு நிலைமைக்கு வந்துடுறாங்க. 2 பேருடைய மனநிலை விவாகரத்திற்கு பிறகு எப்படி இருக்கு? இந்த தம்பதியருடைய விவாகரத்துக்கு பிறகு சரி, இவ்வளவு நாள் அழுத்தம் இருந்தது, அதுல இருந்து ஒரு சுதந்திரம் கிடைக்குது அப்படின்னு ஒரு சுதந்திர காற்றை சுவாசிக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறாங்களா, இல்ல இந்த முடிவை எடுத்திருக்க வேண்டியது இல்லைன்னு ஒரு அழுத்தம் அவங்களுக்குள்ள இருந்துட்டே தான் இருக்கு? இதை பொதுவா சொல்லிட முடியாது, நான் பிரிச்சே சொல்றேன். சில தம்பதிகள்ல இது எப்படி இருக்கும்னா, என்னதான் நீங்க அந்த விவாகரத்தாகி அந்த இண்டிபெண்டன்ஸை ஃபீல் பண்ணாலும் இத்தனை நாள் என் கூட ஒருத்தர் இருந்தாங்கல்ல கம்பேனியன், இன்னைக்கு அவங்க கிடையாது. இன்னைக்கு நான் வீட்டுக்கு போகும்போது என் மனைவியோ என் கணவரோ அந்த வீட்டில் இருக்க மாட்டாங்கங்கிற லாஸ் கண்டிப்பா இருக்கும். அதற்கான சேட்னஸ் அதெல்லாம் தாண்டி அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையை எப்படி அமைச்சுக்கிறாங்க. ஓகே, ஸோ அவங்க இன்னொரு பார்ட்னர் ஓட இருக்கலாம், இல்லை அப்படியே வாழலாம், இல்லை அவங்க லைஃப்ல வேற ஃபினான்ஷியல் முன்னேற்றத்துக்காக இல்லை அவங்க பிஸ்னஸ்ல இல்லை வேலையில அந்த இதை போடலாம். விவாகரத்திற்கு பிறகும் நண்பர்களா இருக்கிற ஒரு சில பேரை நான் கவனிச்சிருக்கேன். அப்படி இருக்கிறவங்களுடைய எண்ணிக்கை ரொம்ப குறைவா இருக்கா? இல்ல பெரும்பாலானவர்களால அப்படி டிராவல் பண்ண முடியல? இல்ல, எண்ணிக்கை குறைவா தான் இருக்கு. ஏன் அப்படி டிராவல் பண்ண முடியாது அப்படிங்கறத நான் சொல்லிடுறேன். ஏன்னா இந்த மன கசப்புகளை அவங்க தனிப்பட்ட முறையில சரி செய்துக்கல அப்படின்னா அவங்கள பார்க்கும் போதெல்லாம் எனக்கு அந்த இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதாவது அதை கம்ப்ளீட்டா ஹீல் பண்ணிக்கிட்டவங்களால நண்பர்களாவோ நாளைக்கு பார்த்தா எதுவும் நடக்காத மாதிரி இருக்க முடியும். பட் பெரும்பாலான ஆட்களால இருக்க முடியாததுக்கு காரணம் அந்த உள்ளுக்குள்ள ஹீல் ஆகாம இன்னும் இருக்கிற கோபம், வெறுப்பு. ஏன்னா 20 ஆண்டுகளா சேர்த்து வச்சிருக்க அது இருக்கும். ஹீலாயி திரும்ப ஒண்ணு சேர்ந்தவங்க இருக்காங்களா? அந்த தம்பதிகள் இருக்காங்களா? இருக்காங்க. சில சமயம் இதையும் ஜெனரலைஸ் பண்ணிட முடியாது. சில தம்பதிகளுக்கு அவங்க பிரிஞ்சு அந்த செப்பரேஷன் அப்படிங்கிறது எதுக்காக தேவைன்னா என்ன நான் புரிஞ்சுக்கிறதுக்காக தேவை. நிறைய திருமணங்கள்ல நான் என்ன பாத்துக்கிறேன், சோ நீ என்ன பாத்துக்க வேண்டாம் அப்படிங்கிற ஐடியாவே இன்னும் வரல. நீ என்ன பாத்துக்கணும், நான் உன்னை பாத்துக்கணும், அப்படி பார்த்துக்கிட்டே இருக்க முடியாது. அப்ப தன்னை தானே பார்த்துக்கும் போது அவங்களுக்குள்ள ஒரு ஹீலிங் நடக்குது, நிறைய புரிதல்கள் வருது. அப்போ அவங்க அந்த சாய்ஸை கான்ஷியஸா பண்றாங்க. ஓகே, 30 ஆண்டுகளா இருக்கக்கூடிய அந்த வெறுப்பு, கோபம்ங்கிறது தனிச்சு போன பிறகு அவங்களுக்கு அதை ஹீல் பண்ணிக்கிறதுக்கான அவகாசம் இருக்கு. ஏன்னா அந்த பேட்டர்ன் ரிப்பீட் ஆகல. இப்ப நான் இந்த வீட்டுல இருக்கேன், என்னோட பார்ட்னர் பண்ற எது என்ன கோவப்படுத்துதோ அது இப்ப அங்க நடக்கல. அப்போ அதை என்னால ஒரு ஜூம் பண்ணி பார்த்து அதை சரி செய்துக்க முடியும். ஓகே, இதுல தேர்ட் பர்சன்ஸோட ரோல் என்னவா இருக்கு? விவாகரத்தை நோக்கி நகர்த்துறதுல, இல்ல விவாகரத்தை முறிச்சு மீண்டும் கொண்டு வர்றதுல, விவாகரத்தை ஏற்படாம பாத்துக்கிறதுல
ஃபேமிலி மெம்பர்ஸோ, உறவினர்களோ, நண்பர்களோ, அவங்கள சுற்றி இருக்கக்கூடிய அந்த வட்டத்தோடைய ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எப்படி இருக்கு, எப்படி இருந்தா சரியா இருக்கும்? இப்போ முதல்ல பிரைமரி ஃபேமிலி, அதாவது அவங்க அந்த தம்பதியோட அப்பா அம்மா இவங்களுக்குள்ள இதுல வந்து ஒரு ஹை லெவல் பவுண்டரி இருக்கிறது ரொம்ப அவசியம். ஏன்னா வேற ஒருத்தர் ஒரு திருமணத்துக்குள்ள வந்துட்டாங்க அப்படின்னாலே நான் இந்த திருமணத்தை பத்தி என்ன நினைக்கிறேங்கிறது தான் அங்க அவங்களுடைய பர்சனல் ஒபினியன் வந்து அப்பர் ஹேண்ட் எடுத்துரும். எஸ், ஏன்னா நமக்கு தெரியாதுல்ல, ஒருத்தரோட தனிப்பட்ட அறைக்குள்ள போய் பார்க்காத வரைக்கும் அந்த தம்பதி பத்தி நமக்கு எதுவுமே தெரியாது. ஓகே. ஸோ அந்த அளவுக்கு இன்ஃபர்மேஷன் இருக்கக்கூடிய நபர்கள் யாரா இருக்க முடியும்? அவங்களோட ரொம்ப க்ளோசஸ்ட் ஃப்ரெண்ட், ஒரு தெரபிஸ்ட், இவங்க தானே இருக்க முடியும். அப்ப ஃபேமிலி அதை பார்க்கும்போது அது அவங்களோட கண்ணோட்டத்துல இருந்து தான் அவங்க பாக்குறாங்க. அப்ப அவங்க பவுண்டரிஸோட இருக்கிறது தான் நல்லது. இந்த முடிவை எடுக்க வேண்டியது தம்பதியோட கடமை, சுத்தி இருக்கிறவங்களோடது கிடையாது. அப்போ விவாகரத்து விஷயத்துல உறவினர்கள், நண்பர்கள், பெற்றோர்கள், குழந்தைகள் யாருடைய பெர்செப்ஷனும் ஒர்க் அவுட் ஆகாதா? ஆமா. அன்லெஸ் நீங்க ஒரு அபியூசிவ் ரிலேஷன்ஷிப் பத்தி பேசுறீங்க, ஒரு பார்ட்னர் வந்து அவங்கள கொடுமைப்படுத்துறாங்க இல்ல அபியூஸ்ல இருக்காங்கன்னா, அப்போ வெளியே இருந்து ஒரு ஆள் இதை பார்த்தா அபியூஸ் மாதிரி தெரியுது, நீங்க கவனிச்சிங்களா அப்படின்னு கேட்கலாம். இல்ல இப்ப இப்படி புரிஞ்சுக்கலாமா? அப்போ ஒரு தெரபிஸ்ட் வந்து எந்த விதமான விருப்பம் இல்லாம அவங்கள அணுகுவாங்க. குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள்ங்கிறவங்கள்ட்ட ஏதோ ஒரு சார்பு நிலை இருக்கும். கண்டிப்பா இருக்கும். அதனால அவங்களோட பெர்செப்ஷன் வந்து பெரும்பாலும் ஒரு மனநல ஆலோசகர் கூட ஒரு தம்பதி கிட்ட போய் நீங்க விவாகரத்து செய்துக்கணும் இல்ல செய்யக்கூடாதுங்கிறத என்னைக்குமே சொல்லக்கூடாது. எங்களோட வேலையே இது உங்ககிட்ட இருக்கு, நீங்க என்ன முடிவு எடுக்கிறீங்கிறதா மட்டும்தான் இருக்கும். அப்ப எல்லாருக்குமே ஒரு லைன் இருக்கு, அந்த முடிவை தம்பதி மட்டும்தான் எடுக்கணும். அதை சார்ந்து இருக்கிறவங்க எப்பயுமே ஒரு பயாஸ்ல தான் இன்ஃபர்மேஷனை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அதை நீங்க சஜஸ்ட் பண்ணுவீங்களா? இல்ல விவாகரத்து தான் 2 பேருக்கு சுதந்திரத்தை உறுதிப்படுத்துறதுக்கான சூழல், இல்ல விவாகரத்தை செய்யாம கூட நீங்க வந்து இருக்க முடியும் அப்படின்ற எந்த டெசிஷனையும் சொல்லாம ஓப்பனா விட்டுருவீங்களா அவங்களுடைய முடிவுக்கு? அதாவது முடிவு அவங்க தான் எடுப்பாங்க, பட் இத்தனையும் அவங்க முன்னாடி லே அவுட் பண்ண வேண்டியது எங்க வேலை. அதாவது நீங்க விவாகரத்து செய்தீங்கன்னா உங்க வாழ்க்கை இப்படி இருக்கும், செய்யலைன்னா இப்படி இருக்கும், கொஞ்ச நாள் செப்பரேஷனுக்கு அப்புறம் சேர்ற மாதிரி இருந்தீங்கன்னா இப்படி இருக்கும். ஸோ எல்லாத்தையும் அவங்க முன்னாடி லே அவுட் பண்ணிட்டு ஆனா முடிவை அவங்க தான் எடுக்கணும். குழந்தைகள் எப்படி அணுகுறாங்க? தம்பதிகள் இடையே பிரிவு, பெற்றோர் இனிமே சேர்ந்து இருக்க மாட்டாங்க போது வளர்ந்த பிள்ளைகள் எப்படி அதை எடுத்துக்கிறாங்க? வளராத பிள்ளைகள், பக்குவம் அடைய முடியாத சிறு வயது குழந்தைகள் எப்படி அதை எடுத்துக்கிறாங்க? நீங்க 5 வயசுக்கும் கம்மியா இருக்கிற குழந்தைகளை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு இன்னும் அது புரியவே புரியாது, கொஞ்சம் டைம் ஆகும். அதுவும் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் அதை அணுகிறதுக்கு நம்ம பள்ளிகள்லையோ நம்ம சுற்றுச்சூழல்லையோ அதுக்கான வேஸோ இல்லை அக்செப்டன்ஸோ இல்லாததால அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஆனால் இதுவே ஒரு 10-12 வயசு ஆயிடுச்சு அப்படிங்கும் போது அவங்களுக்கு புரிதல் வந்துடுது. ஓகே, ஏதோ ஒரு ரீசன், என் அப்பா அம்மா பிரிஞ்சிருக்கிறதுக்கு இப்படி ஒரு காரணம் இருக்கு, அண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக அதை ஏற்றுக்க பழகிக்கிறாங்க. அதனால அவங்களோட மனநிலையில பாதிப்புகள் வரதான் செய்யுது குழந்தைகளுக்கு. பட் அதை சரி செய்யறதுக்கும் இன்னைக்கு பள்ளிகளில் நமக்கு நிறைய வளர்ந்த குழந்தைகள், வளராத குழந்தைகள் 2 தரப்புக்குமே இந்த பாதிப்பு இருக்கு. பாதிப்பு கண்டிப்பா இருக்கும். ஏன்னா அளவு வேணா வேறுபடலாம். ஆமா, அளவு வேறுபடலாம். ஒருத்தரோட மனநிலையை பொறுத்து அதோட இம்பாக்டும் டிஃபரெண்டா இருக்கலாம். ஏன்னா இதோட மையம் என்னன்னா, என் கூட இருந்த அந்த 4 பேர் இப்ப 4 பேரும் ஒன்னா ஏன் இல்ல, இவ்வளவுதான் கேள்வி. சோ அந்த லாஸ் கண்டிப்பா எல்லாருக்குமே இருக்கு, அந்த 4 பேருக்கும் இருக்கும், குழந்தைகளா இருந்தாலும் பெற்றோர்கள். ஒரு சாதாரண சாமானியர் குடும்பத்துல நடக்கிறது அந்த தரப்பை மட்டும் பாதிக்கும் ஒரு விவாகரத்து நடக்குது. ஆனா ஒரு பிரபலம், அதுவும் திரைப்பிரபலம், அவங்க தரப்புல விவாகரத்து நடக்கிற போது அது வந்து லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரசிகர்களின் மனநிலையோடு அது வந்து சம்பந்தப்பட்ட. கண்டிப்பா அது எப்படி அணுகப்படணும்னு நீங்க நினைக்கிறீங்க? அதுக்கு முதல்ல நம்ம இதை புரிஞ்சுக்கணும். நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலையும் ஒரு திருமண அனுபவம் அப்படிங்கிறதுக்கான ரோல் மாடல் நம்மளோட பெற்றோரோ இல்லை நம்ம ரொம்ப க்ளோஸ் குடும்பத்தில் இருக்க யார் நம்ம பார்த்து வளர்றவங்க மட்டும்தான். இது போக இந்த சோஷியல் மீடியா இல்லை மீடியா வளர்ந்ததுக்கு அப்புறமா நமக்கு கிடைச்சிருக்க அடுத்த ரோல் மாடல்ஸ் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த திரைப்பிரபலங்கள். ஏன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களோட வீட்டுக்குள்ள போய் நீங்க எதுவுமே தெரிஞ்சுக்க முடியாது. படத்துல நீங்க என்ன பாக்குறீங்களோ அவ்வளவுதான். பட் இன்னைக்கு அவங்களோட ஒரு ஹாலிடே போயிருக்காங்களா, அவங்க கல்யாணம் ஆயிடுச்சா, எப்படி கல்யாணம் ஆச்சுங்கிறது வரைக்கும் நமக்கு இட்ஸ் பிரசன்டட் இன் தி மீடியா இல்லையா? கூர்ந்து கவனிக்கிறாங்க. அவங்க தனிப்பட்ட வாழ்க்கையையும் ரசிகர்கள் கூர்ந்து கவனிக்கிறாங்க. என்ன இம்பாக்ட் ஏற்படுத்தும்? ஏன் ரசிகர் என்னுடைய பிரபலம் செய்யறாரு, நான் ரோல் மாடலா நினைக்கிறவரு செய்யறாருங்கும் போது அப்படின்னு அவரு அதை வந்து எடுத்துப்பாரா, இல்ல அதை வந்து அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை, என் தனிப்பட்ட வாழ்க்கை வேறு அப்படின்னு பிரிச்சு? இப்ப நீங்க ஒரு ஃபேனட்டிக், ஒரு ரசிகர் அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்க அப்படின்னாலே அவங்க 2 ஜெண்டருமே, எல்லா ஜெண்டர்ஸுமே நான் சொல்றேன்,
ரசிகர் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னாலே அவங்க மேல ஒரு ஈர்ப்பு இருக்கு, ஒரு அட்டாச்மெண்ட் இருக்குன்னு தான் அர்த்தம். நான் வெளியே நின்று பார்க்கறனாலே நான் வந்து அந்த கேட்டகரிக்குள்ளேயே வரமாட்டேன். அப்போ எல்லாருமே தனிப்பட்ட மனிதர்கள் ஆயிடுறாங்க. இப்போ நான் உள்ள போயிட்டேன், அவங்க தான் ரோல் மாடல் நான் நினைச்சிட்டேன்னா அவங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய எல்லா சம்பவங்களும் என்னை பாதிக்கும். அப்ப விவாகரத்தும் தான் என்ன பாதிக்கும். உங்களுடைய நடை, உடை, பாவனை எல்லாத்தையும் அனைத்துமே பாதிக்கும். அவங்களுக்கு அவங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய ஒரு கஷ்டமான சம்பவம் கூட ஒரு ரசிகரை பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுலயும் ஒரு திருமணம் சார்ந்த விஷயம் பத்தி பேசும்போது ஏன் முக்கியமா நான் அதை சொல்றேன்னா, அந்த ரோல் மாடலிங், நான் அவங்க வீட்டுக்குள்ள என்ன நடக்குதுங்கிறத பார்த்துக்கிட்டே இருக்கேன். அப்ப அப்படித்தான் என் வாழ்க்கையும் இருக்கும் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்க எனக்கு 29 வருஷம் ஒன்னா வாழ்ந்துட்டு ஒருத்தர் பிரியறாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்ச திரைப்பிரபலம் பிரியறாங்கன்னா ஒரு காமன் மேனா வர்ற பயம், என் வாழ்க்கையும் அப்படி ஆயிடுமா, நானும் பிரிஞ்சிடுவேனா, அப்ப நான் முதல்ல அந்த முடிவை எடுக்கணுமா இல்லை என் மனைவியை எடுக்க விடணுமான்னு எனக்கு தெரியல. எல்லாம் ஒரு கொஸ்டின் மார்க்ல வந்து நின்றுடுது. ஸோ அவங்க என்ன புரிஞ்சுக்கணும், இந்த ரசிகர் என்ன புரிஞ்சுக்கணும்னா, அவங்க வாழ்க்கையும் உங்க வாழ்க்கையும் ஒன்றும் இல்லை. அவங்க ஒரு ரோல் மாடலா இருக்கலாமே தவிர அவங்களோட வாழ்க்கையில அவங்களுக்கு அமைந்திருக்கக்கூடிய திருமண வாழ்க்கை பேட்டர்ன்ஸ், அவங்களோட தனிப்பட்ட கம்யூனிகேஷன் எல்லாம் வேற, நம்மளோடது வேறங்கிற பிரிச்சு பார்த்து இதுல இறுதியா நம்ம முடிக்க போறோம். அதுல இந்த கட்டுரையில இன்னொரு முக்கியமான செய்தியும் குறிப்பிடப்பட்டிருக்கு. விவாகரத்து பெற்றுக்கொண்ட திரைப்பிரபலங்கள் ரொம்ப முக்கியமா சமூக வலைதளங்கள்ல ஒருத்தரை பத்தி ஒருத்தர் தப்பா அபியூசிவா பேசிக்க கூடாது, அது ரொம்ப முக்கியம். அந்த கண்ணியத்தை காப்பாற்றணும். ஏன்னா அது வந்து அந்த லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரசிகர்களின் மனநிலையோடு சம்பந்தப்பட்டதுனால இந்த பொறுப்புணர்வையும் அவங்க புரிஞ்சுக்கணும், அப்படி அணுகணும்னு சொல்றாங்க. நன்றி நிகழ்ச்சியில் பங்கேற்றதற்கு.